எம்பிரிசிசம். இதுவும் வந்து ஒரு தத்துவம் தான். அதாவது சில நாலேஜஸ் நம்ம எடுத்துப்போம், அதாவது ஒரு சென்ஸ் பண்ணி அதிலேருந்து நாலேஜ் எடுப்போம். அதான் எம்பிரிசிசம். ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை வச்சுக்கிட்டு மட்டும் அந்த நாலேஜ் நம்ம எடுத்துக்க மாட்டோம், அதை சென்ஸ் பண்ணி எடுப்போம். இப்போது ஒரு சுடு தண்ணி வந்து சுடுன்னு எப்படி தெரியும்? அதை நம்ம தொட்டு பார்க்கும்போது இது சுடுன்னு தெரியுது இல்லையா? அதுலேருந்து கிடைக்கிற நாலேஜ் தான் எம்பிரிசிசம். Empiricism is the philosophical theory that all knowledge is derived from sensory experience. அதாவது நம்ம என்ன பார்க்குறோம், என்ன கேட்குறோம், என்ன டச் பண்ணுறோம், என்ன டேஸ்ட் பண்ணுறோம், என்ன ஃபீல் பண்ணுறோம், இதை வச்சு ஒரு நாலேஜ் எடுத்துகிட்டு வரோம் இல்லையா? அதுதான் எம்பிரிசிசம். Knowledge cannot come from pure reason or innate ideas alone. It must be observed and tested in reality. நம்ம பிறக்கும் போதே எல்லா நாலேஜும் வந்துடல, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது, அதை ரியாலிட்டியில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த நாலேஜ் கிடைக்கும். அந்த நாலேஜ் தான் நம்ம எம்பிரிசிசம்னு சொல்லுவோம். இதில் இருக்கிற பிரின்சிபல்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் த சோர்ஸ் ஆஃப் நாலேஜ். ஸோ நம்ம எதெல்லாம் அப்சர்வ் பண்ணுறோம், எந்த டேட்டாலாம் சென்ஸ் பண்ணுறோம், அதுதான் வந்து நம்மளுடைய லேர்னிங்கான அடித்தளமே. எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் த சோர்ஸ் ஆஃப் நாலேஜ். நெக்ஸ்ட், ரிஜெக்ஷன் ஆஃப் இன்னேட் ஐடியாஸ். ஹியூமன்ஸ் ஆர் born as டேபுலா ராசா, அது பிளாங்க் ஸ்லேட்டுன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம பிறக்கும் போது நம்ம மூளையில் எல்லா சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன்ஸோடு நம்ம பிறக்கல, பிளாங்காக தான் பிறந்திருக்கோம். அதுக்கப்புறமா ஒரு ரியாலிட்டியில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது தான் எல்லா நாலேஜுமே, சென்சரி நாலேஜ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கிட்டு வரோம். அதுதான் ரிஜெக்ஷன் ஆஃப் இன்னேட் ஐடியாஸ். இண்டக்ஷன் அண்டு எக்ஸ்பிரிமெண்டேஷன். ரிப்பீட்டடாக அப்சர்வ் பண்ணுறோம், அப்சர்வ் பண்ணி கிடைக்கிற நாலேஜை யூஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறோம். அதுதான் இண்டக்ஷன் அண்ட் எக்ஸ்பிரிமெண்டேஷன். எவிடன்ஸ் பேஸ்டு ரீசனிங். ஸோ ஒரு விஷயத்தை நம்புகிறோம்னா அதோடைய அடிமட்ட லெவலில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் தான் எவிடன்ஸ் பேஸ்டு ரீசனிங்கில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். அண்டர்ஸ்டாண்டிங் நேச்சர் அண்ட் ஃபெனாமெனா த்ரூ அப்சர்வேஷன் எக்ஸ்பிரிமெண்டேஷன். ஸோ நேச்சுரல் திங்ஸை நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது தான் நம்மளுக்கு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் கிடைக்குது. அதுலேருந்து கிடைக்கிற நாலேஜ் தான் நம்ம சொல்கிற இந்த எம்பிரிசிசம். இதில் யார் ஃபேமஸ் ப்ரொபனன்ஸ் பார்த்துட்டோம்னா 3 பேர் இருக்காங்க. ஜான் லாக். இவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம மைண்ட் எல்லாமே ஒரு பிளாங்க் ஸ்லேட்டு தான். ஸோ நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக தான் நாலேஜ் வருதுன்னு சொல்கிறார். பிறக்கும் போதே பிளாங்காக தான் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் வர தான் நம்மளுக்கு நாலேஜ் கெயின் ஆகிட்டே வருது. ஜார்ஜ் பேக்லி என்ன சொல்கிறாருன்னா, emphasized perspection as the foundation of knowledge. ஸோ பல தரப்பட்ட வியூஸ் நம்ம பார்க்கும்பொழுது தான், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நாலேஜ் வந்து கெயின் ஆகிட்டே வருது. டேவிட் ஹியூம் என்ன சொல்கிறாருன்னா, எக்ஸ்டெண்டட் எம்பிரிசிசம் ஆர்கியூ தட் ஆல் ஐடியாஸ் கம் ஃப்ரம் ப்ரியார் எக்ஸ்பீரியன்சஸ். இப்போ நம்மக்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ், ஒரு நாலேஜ் கிடைக்குதுன்னா அது எல்லாமே முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால தான் நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ ஒரு வாட்டி நம்ம தண்ணி சுடும்னு தெரிஞ்சிட்டோம்னா பின்னால் நம்ம என்ன பண்ணுவோம், தொட மாட்டோம் சுடும்னு. ஸோ இந்த மாதிரி நாலேஜ் எல்லாமே சொல்கிறது எல்லாமே இவர் சொல்லியிருக்காரு, டேவிட் ஹியூம். எக்ஸாம்பிள்ஸ்: லேர்னிங் தட் ஃபயர் இஸ் ஹாட் பை டச்சிங் இட் ஆர் சீயிங் இட் பர்ன். இப்போ நம்மளுக்கு தெரியுது இல்லையா, தொட்டால் சுடும், எரியுது, அது பேர்ன் ஆகுது, சுடும் தெரிஞ்சுக்கிறோம் அந்த லேர்னிங். அப்சர்விங் தட் ஆப்ஜெக்ட்ஸ் ஃபால் டு த கிரவுண்ட் ஃபார்மிங் த பேசிஸ் ஃபார் கிராவிட்டி. ஒரு பொருள் மேலே தூக்கி போட கீழே விழ தான் செய்யும், அதை நம்ம அந்த கிராவிட்டி மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். சயின்டிஃபிக் எக்ஸ்பீரியன்ஸ் தட் டெஸ்ட் தியரிஸ் த்ரூ அப்சர்வேஷன் டேட்டா. இப்போ நம்ம ஏதாவது ஒரு கன்க்ளூஷன் வேணும் சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ்லனா நம்ம என்ன பண்ணுவோம், ரிப்பீட்டட் அப்சர்வேஷன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த டேட்டாஸ் கிடைக்குது, ஒரு ஒரிஜினல் டேட்டா கிடைக்குது. இந்த மாதிரிலாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் இல்லையா, இதுதான் எம்பிரிசிசம். சிக்னிஃபிகன்ஸ். ஸோ இதில் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, நிறைய மெத்தட்ஸ், எக்ஸ்பிரிமெண்ட் மெத்தட்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். அப்புறம் மாடர்ன் சயின்ஸினுடைய ஃபவுண்டேஷன்ஸ் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் அப்சர்வேஷன், வெரிஃபிகேஷன், எவிடன்ஸ் பேஸ்டு கன்க்ளூஷன்ஸ் அதில் இருக்க போகுது. ஸோ நம்ம எடுத்த உடனே இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ட்ரூன்னு சொல்லிட்டு போகிறதில்ல. ஸோ அதை அப்சர்வ் பண்ணி வெரிஃபை பண்ணி நிறைய மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு கன்க்ளூஷன்ஸும் கொண்டு வருவாங்க. ஹெல்ப் ஹியூமன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ல்ட் ஆப்ஜெக்டிவ்லி ரேதர் தென் ரிலையிங் ஆன் அசம்ஷன்ஸ் ஆர் ட்ரெடிஷன்ஸ். ஸோ யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க அசம்ஷன்ஸை வச்சுக்கிட்டு நம்ம முடிவு பண்ணாமல் நம்ம என்ன பண்ணணும், இயற்கையோடு ஒத்து போய் எல்லா ஆப்ஜெக்ட்ஸ், வேர்ல்டில் இருக்கிற எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், நாலேஜை கெயின் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்கெப்டிசிசம் அண்ட் எம்பிரிசிசம். ஸோ பார்ட் ஏ கொஷனில் கேட்டால் இதை எழுதணும். ஸோ ஸ்கெப்டிசிசமில் நம்ம என்ன பண்ணுவோம், கேள்வி கேட்போம்.
கேள்வி கேட்டு அதுலேருந்து வர நாலேஜை தான் நம்புவோம். எம்பரிசிசம்னது எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா நாலேஜை கெயின் பண்ணுவோம். இதில் வந்து டவுட் போடுவோம், கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணுவோம். இதில் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுவோம், எக்ஸ்பிரிமெண்ட்டில் செக் பண்ணுவோம். இதில் வந்து நம்ம என்ன பொய்யான நம்பிக்கைகளை அவாய்ட் பண்ணிவிட்டு உண்மையான விஷயங்கள் இருக்கான்னு தேடுவோம். இதில் வந்து நம்ம சென்ஸ் மூலயமா நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டே வருவோம், தொட்டு பார்த்து கேட்டு ஃபீல் பண்ணி அந்த மாதிரி. இதில் ஃபேமஸ் ஸ்கெப்டிசமில் யாருன்னா பைரோ, செக்ஸ்டஸ், எம்பிரிக்கஸ், டேவிட் ஹியூம் இவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. எம்பரிசிசமில் ஜான் லாக், ஜார்ஜ் பர்க்லி, ஹியூம் இவங்க எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட் எம்பரிசிசம்னா என்ன, அதோடைய மீனிங், பிரின்சிபல், ஃபேமஸ் ப்ரொபோனன்ட்ஸ், எக்ஸாம்பிள்ஸ், சிக்னிஃபிகன்ஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்கெப்டிசிசம் அண்ட் எம்பரிசிசம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.